அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தேமுதிக தேர்தல் பணியை தொடங்கி இருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். வரும் 7 அல்லது 8ஆம் தேதியில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது என்று அந்த கட்சியின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தின் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வருகின்றன. இந்நிலையில் ஆளும் திமுக கூட்டணி கட்சிகள் அதேபோல பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஆகியவையும் தேர்தல் பணியை தொடங்கி இருக்கிறது. தற்போது தேமுதிக கட்சியும் தேர்தல் பணியை தொடங்கி இருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். வரும் 7 அல்லது 8ஆம் தேதியில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைகிறார். முருகேசன், என்ன விவரம்? தளபதி, வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் சூடு பிடித்துள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் பணிக்குழு நியமித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தின நிலையில் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் மறைவையொட்டி இன்னும் அந்த கட்சியில் இதுவரை எந்த ஒரு தேர்தல் தொடர்பாக எந்த ஒரு கூட்டம் நடைபெறவில்லை. குறிப்பாக இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அஷ்டமி, நாளை நவமி என்பதால் இன்றைய தினத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதாக இருந்தாலும் தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலா விஜய் அவர்கள் நல்ல நாள் பட்டம் தொடங்குவார். அதன் அடிப்படையில் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கட்சியின் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக குறிப்பாக மாவட்ட செயலாளர் கலந்து ஆலோசிக்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது என்பதற்காக வரும் 7 அல்லது 8ஆம் தேதி மாவட்ட செயலர் கூட்டத்தை கூடுகிறார். இதனைத் தொடர்ந்து கட்சியில் விடுபட்டுள்ள முக்கிய நிர்வாகிகள், அதாவது மாநில அளவில் நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள், தேர்தல் தொடர்பான பணிக்குழு உறுப்பினர்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்த பிறகுதான் அவர்கள் அடுத்த கட்டமாக எந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பது என்பது தொடர்பாகவும் அந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே அதிமுக சார்பிலும் பாஜக சார்பிலும் பல்வேறு கட்டங்களாக அதாவது நேரடியாகவும் மறைமுகமாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலா விஜயகாந்துடன் இரு கட்சி சார்பில் தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சி மேற்கொண்டவர்கள். குறிப்பாக கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் 4 தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக தற்போது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள அந்த அனுதாப அலையின் காரணமாக தங்களது கட்சியின் செல்வாக்கை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக கூடுதல் தொகுதிகளை கேட்கிறது. குறிப்பாக 7+1, அதாவது 7 லோக்சபா மற்றும் ஒரு ராஜ்யசபா தொகுதி கொடுத்தால் மட்டும் அதிமுக கூட்டணி சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து பிரேமலதாவோட வலியுறுத்தி வருகிறார்கள். அதே போன்று பாஜக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்களோட சென்றாலும் கூட நாம் குறைந்தபட்சம் பாஜக 10 தொகுதி கேட்க வேண்டும் என்று ஒரு கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். எனவே இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுக்க இருக்கிறார்கள். தளபதி, கூட்டணி கணக்குகள் குறித்தெல்லாம் சொல்லி இருக்கிறீர்கள் முருகேசன். முதல்ல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதற்கு பிறகு தேர்தல் பணிக்குழு, பிறகு எந்த கட்சியோடு கூட்டணி, என்ன இடங்கள் என்பதெல்லாம் முடிவாகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். விவரங்களுக்கு நன்றி உங்களுக்கு.